அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சீக்கிரமான குறைவான நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். அதே போல் வந்து நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோ எடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து உளுந்தை வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் சூப்பராக ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணியை ஃபுல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதை வந்து ஒரு மிக்ஸி பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம அரைக்கும்போது வந்து நம்ம உளுந்த வடைக்கெலாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறதுனால வந்து நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். அதனால் சேர்த்துக்கங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையில் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை. எனக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால வந்து வாயில் கடிபடும் அப்படின்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்காமல் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வந்து ரொம்ப மெதுவாக வந்து பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப ஹார்டாக வந்து கையை அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம். எதனால் அப்படின்னா நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த உளுந்து வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். நமக்கு அந்த போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி சும்மா வந்து லைட்டாக பெரட்டி மட்டும் எடுங்க. பெரட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ இதை பொரிக்கிறதுக்காக வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் வந்து எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து நீங்கள் கையில் வந்து எடுத்து போடணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி இருந்தாவே போதும். பர்ஃபெக்டான சைஸில் வந்து நமக்கு வந்து இந்த போண்டா வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா குண்டுன்னு நல்லா முருண்டு வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற போண்டாவையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து குறைவான நேரத்தில் நீங்கள் சட்டுன்னு வந்து ரெடி பண்ண முடியும். உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த போண்டா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு தடவை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.